திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவையொட்டி பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். விழாவின் 10ஆம் நாளான இன்று அதிகாலை 4 மணியளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையில் தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அப்பகுதிக்கு பக்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைகிறார். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் 4ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது, துவங்கப்பட்டது. 10 நாட்களுக்கு நடைபெற்ற நிறைவு நாளான 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்படுத்தப்பட்டது. இதுல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் வழிபாடு செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று சரியாக 6 மணி அளவில் கோயில் பின்புறம் உள்ள தீபமலை மீது தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவான தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்து பல்லாயிரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராஜகோபுரம் முன்பு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து பின்னர் 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதையை மேற்கொண்டு வருகின்றனர். தீப திருவிழாவை காண பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதி திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து கழகம் சார்பில் 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 1060 CCTV கேமரா பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக பக்தர்கள் வசதிக்காக நகரங்களில் இருக்கக்கூடிய 9 சாலைகளில் 24 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 130 இடங்களில் பக்தர்கள் வசதிக்காக LED திரையரங்குகள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிரிவல பாதையின் வளாகத்தில் மாடவீதியில் உள்ள இடங்களில் சுகாதாரத்துறை சார்பில் 24 மணி நேரமும் பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.